ஒரு சாதாரணமான நாள், ஒரு சாதாரணமான குடும்பத்தில அந்த வீட்ல எல்லாமே ஜாலியா சிரிச்சுட்டு இருந்திருக்காங்க. டேனாங் என்ற ஒருவர் அந்த வீட்டோட ஹார்ட் மாரின்னு சொல்லலாம். எப்பவுமே ஜோக், ஃபன், ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குள்ள டென்ஷனே இல்லாம ரொம்பவே ஜாலியா இருந்திருக்காங்க. அந்த நாள் மாலையும் அதே மாரி தான் ஆரம்பிச்சது. ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா, அதே நேரத்தில ஒரு டோர் பெல் ஒரு தடவ அடிக்க ஆரம்பிச்சது. சாதாரணமா தான் யாராச்சும் வந்திருப்பாங்கன்னு டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா, ஆனா வெளிய யாருமே இல்ல. கீழ மட்டும் ஒரு பார்சல் கடந்தது. அதில சென்டர் நேம் இல்ல, எந்த க்ளூவும் இல்ல. யார் அனுப்பியிருப்பாங்கன்னு தெரியல. உள்ள இருந்தவங்கலாம் யார் பார்சல் அனுப்புனான்னு கேட்கும்போது, அவருக்கு இன்னும் பயம் அதிகமாச்சு. கியூரியாசிட்டியும் ரொம்பவே அதிகமாச்சு. அதனால அந்த பார்சல அவங்க உள்ள கொண்டு போய் பிரிக்கலான்னு வெயிட் பண்ணாங்க. அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தம்போது உள்ள ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்ட் மாதிரி பார்த்துருக்காங்க. அது மிரர் மாதிரி இல்லை, ஆனால் ரிஃப்ளெக்ஷன் கொடுத்தது. அதோட சைடில் ஒரு ஸ்மால் கட்டரும் இருந்தது. ஃபஸ்ட்டு பார்த்த உடனே டேனங் சிரிச்சுக்கிட்டே இது யாராச்சும் நம்மளை ஃப்ராங்க் பண்ண அனுப்பியிருக்கலான்னு சொன்னார். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதை கேட்டு ரொம்பவே சிரித்தாங்க. ஆனால் அந்த சிரிப்பு அதிக நேரம் நீடிக்கலை. ஆனால் அந்த கிளாஸை டேபிள் மேலே வச்ச உடனே ஒரு ஃப்ரெண்ட் அதை கவனமாக பார்த்தான். இது நார்மல் கிளாஸ் இல்லைன்னு அவங்ககிட்ட மெதுவாக சொல்ல ஆரம்பித்தான். எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க. அந்த கிளாஸ் ரிஃப்ளெக்ஷன் ஸ்லோவாக மூவ் ஆக ஆரம்பிச்சது. ரூமில் யாருமே நகரல, ஆனால் அது ரிஃப்ளெக்ஷன் மூவ் ஆகுது. இந்த செகண்ட் சிரிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சது. லைட் எஃபெக்ட் தானே இருக்குன்னு எல்லாம் சொல்லி இக்னோர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் சில செகண்டில் அந்த ரிஃப்ளெக்ஷன் ஒரு ஷேடோ கிளியர் மாதிரி தெரியுது. அது அப்படியே எழுந்து நிற்குது. அவர்களை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது. அந்த ரூமில் ஆனால் யாருமே அந்த இடத்துல எழுந்து நிற்கல. அந்த கிளாஸ்க்குள்ளே ஆனால் யாரோ இருக்காங்க. இப்போது அவங்களோட சிரிப்பு மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்குது. ஒரு சைலன்ஸாக ஒரு அவாக் ஃபீல் ஆகுது. இது ஒரு பேய் ஐட்டமாக இருக்கலான்னு அங்கே இருக்கிறவங்கலாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. முதல்ல எல்லோரும் இதை பார்த்து சீரியஸாக எடுத்துக்கல. ஆனால் அதை டச் பண்ண உடனே அந்த பாடி ஃபுல்லாக சில் ஆகுதான். ஹார்ட் பீட் அப்படியே ஃபாஸ்ட்டாக துடிக்க ஆரம்பிக்குதான். எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு அன்னெசரியான ஃபீல் ஆகுதான். அந்த இரவு டெனாங்க்கு தூக்கமே வரலையாம். இந்த கிளாஸ் அவரோட மைண்ட்லேயே இருந்துச்சான். அவர் படுத்துக்கிட்ட உடனே ட்ரீம் வந்துதான். ஏதோ டார்க் ரூமில் அந்த இடத்துல ஒரு ஃபிங்கர் மட்டும் தெரிஞ்சுது. ஆனால் அது ஹியூமன் ஃபிங்கர் மாதிரி இல்லையா, ஒரு வேம்பையர் ஃபிங்கர் மாதிரி தெரிஞ்சுதான். அது ஸ்லோவாக அவரை நோக்கி நடந்து வந்து தான். டெனாங் ஓட ஆரம்பித்தாராம். ஆனால் அது அவரை விடவே இல்லையாம். சடனாக அது அருகில் வந்துச்சான். டெனாங் உடனே பதட்டத்தோடு எந்திரிச்சிட்டாராம். அவர் உடம்பு முழுக்க ஸ்வெட் அண்ட் ப்ரீத் ஃபாஸ்ட்டாக எடுத்தாராம். அந்த ட்ரீம் ரொம்பவே ரியலாக இருந்ததாம். அடுத்த நாள் காலை அவர் உடனே அவர் இன்னொரு ஃப்ரெண்டை கால் பண்ணி நேற்று நடந்தது கனவு ஃபுல்லாக சொன்னாராம். அதை கேட்ட இன்னொரு ஃப்ரெண்டு நானும் நேற்று இதே கனவு தான் கண்டேன்னு அவர்கிட்ட சொன்னாராம். அவருக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சான். இன்னொரு ஃப்ரெண்டுகிட்ட கேட்கும் போது அவரும் நேற்று இதே மாதிரி தான் ட்ரீம் எனக்கும் வந்ததுன்னு சொன்னாராம். இப்போது அவர்கள் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க இந்த கிளாஸில் என்னமோ இருக்குன்னு. அந்த ஆப்ஜெக்ட் அவரோட மைண்ட்லேயே கனெக்ட் பண்ணியிருந்தது தான். அது ஜஸ்ட் ஒரு ஐட்டம் இல்லை, அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது. அவர்கள் டிசைட் பண்ணாங்க இதை டிஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு. அதுக்காக அவங்க கட்டர் எடுத்து அந்த கிளாஸை உடைக்கலான்னு ட்ரை பண்ணாங்க. ஆனால் அந்த கிளாஸில் ஒரு துளி ஸ்க்ராட்ச் கூட ஆகல. அது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தது. எல்லோரும் ரொம்பவே பயந்தாங்க. அந்த நேரத்தில் ஸ்மாலாக ஒரு கிராக் சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. எல்லோரும் ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க. அந்த கிளாஸ் ஒரு லைன் கிராக் உருவானது. ஆனால் அது பிரேக். அந்த கிராக்லேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது. அது நார்மல் சவுண்டு மாதிரி இல்லை, இன்சைட்லேருந்து வர மாதிரி அவங்களுக்கு தோணுது. அந்த மூமெண்ட்லேருந்து அவர்கள் ஒன்று ரியலைஸ் பண்ணாங்க. இது பிரேக் ஆகிறது இல்லை, இது ஓப்பன் ஆகுது. அதுக்குள்ளேருந்து ஏதோ ஒரு சவுண்டு வெளியே வருதுன்னு அவங்க தெரிய வந்தது. இப்போ அந்த ரூமில் ரொம்பவே டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது. லைட்டெல்லாம் மின்னி மின்னி எரிய ஆரம்பிக்குது. யாருமே சுவிட்சை டச் பண்ணவே இல்லை. ஆனால் லைட் பிளிங்க் ஆகுது. ஃப்ளோர் ஸ்டெப் மாதிரி சவுண்டு ரொம்ப மெல்லமாக கேட்குது. யாரோ ஸ்லோவாக நடக்கிற மாதிரியெல்லாம் தோணுது. அந்த ஷேடோஸ் இப்போது கிளாஸ்க்குள்ளே இல்லை, அது ரூமில் மூவ் ஆகுது. எல்லாத்துக்கும் ஒரே பயம். யாராலையும் கூட இப்போ பேசக்கூட முடியலை. ஆனால் டெனாங் மட்டும் நடுவுக்கலன்னு இருக்கார். அவருக்கு பின்னாடி ஏதோ ஒன்று நகர்ற மாதிரி ஃபீல் ஆகிருக்கு. அவர் உடனே சடனாக திரும்பி பார்த்துருக்காரு. ஆனால் எதுவுமே இல்லை. அந்த செகண்ட் ரூம் முழுக்க சைலன்ஸாக இருந்திருக்கு. அவர் முழுக்க திரும்பின உடனே அவரோட ஃபேஸில் ஒரு ஷாக். அவர் ஏதோ பார்த்துருக்காரு, ஆனால் மற்றவங்களுக்கு அது என்னன்னே தெரியல. அவர் உடனே திடீர்னு கத்த ஆரம்பிச்சிருக்காரு. அந்த பயத்தில் அவர்கள் அந்த கிளாஸை எடுத்துகிட்டு வெளியே போக ஆரம்பித்தாங்க. இந்த கிளாஸை இப்போவே டிஸ்ட்ராய் பண்ணணும் முடிவு பண்ணாங்க. இப்போது அந்த கிளாஸ்க்குள்ளே ஒரு ஹீட்டை போட்டு சூடு பண்ணாங்க. அந்த கிளாஸ் இப்போ ரொம்ப சூடாச்சு. ஆனால் அது சூடானதுக்கப்புறம் அந்த கிளாஸ்குள்ளேருந்து ஒரே அலறல் சவுண்டாக இருந்தது. அந்த சவுண்டு மனுஷன் மாதிரி இல்லை, ஆனால் அது என்னமோ உயிர் சவுண்டு மாதிரி இருந்தது. எல்லோரும் அந்த சவுண்டை கேட்டாங்க. ஆனால் சில செகண்ட் தான். ஆனால் அந்த செகண்டில் அவர்களோட மைண்டில் நிற்கும் அளவுக்கு இன்ஸ்டன்ஸாக இருந்தது. இப்போ அதுக்கப்புறம் எல்லாமே நார்மல் ஆகிடுச்சு. ஃபயர் மட்டும் அந்த கிளாஸை மெல்ட் ஆகிடுச்சுன்னு எல்லாத்துக்கும் தோணுச்சு. அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆனாங்க. இப்போது முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சாங்க. அந்த நேரம் யாருக்குமே அந்த ட்ரீம் வரலை. யாருக்குமே அந்த அன்னெசரி ஃபீலிங் வரலை. எல்லோரும் நார்மலாக திரும்பிடுச்சுன்னு போல நினச்சாங்க. ஆனால் அடுத்த நாள் காலை டெனாங் கீழே வந்தபோது டேபிள் மேலே ஒரு ஆப்ஜெக்ட் பார்க்குறாரு. அவர்கள் அருகில் போய் பார்த்தாங்க. ஆனால் அதே ஆப்ஜெக்ட் தான். ஒரு துளி ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் அங்கே இருந்திருக்கு மேசை மேலே. அவர்கள் ஃப்ரீஸ் ஆனாங்க. மற்றவர்கள் எல்லாம் வந்து பார்த்தாங்க. ஒரே எல்லாத்துக்கும் ஷாக்.
அந்த கிளாஸ் டெஸ்ட்ராய் ஆகலை, அது திரும்பி புதுசாக வந்துச்சு, இன்னும் பவர்ஃபுல்லாக. மூமெண்ட் அவர் இன்னும் ஷாக் ஆக்குச்சு. இது ஒரு ஆப்ஜெக்ட் இல்லை, இது ஒரு ப்ரெசன்ஸ்னு தோண ஆரம்பிச்சது. இது இன்னும் வீட்டில் தான் இருக்குது, அவர்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்குது.